உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் குழுமியிருக்கும் அத்துணை இடையார் பெருமக்களையும் பணிந்து வணங்கி ஒவ்வொருவரின் திருவடிகளினுடைய ஆசிகளை பெற்று இன்றைக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாறு 2வது பகுதி. இன்றைக்கு நாம் குருவணக்க பாடலை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு இறைவன் என்ன ஒரு செய்தி உணர்த்துகின்றான் என்றால், ஞானசம்பந்த பெருமான் அவர் முருகப்பெருமானுடைய அம்சமாக வந்தவர் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய நிறைய திருப்புகழ் பாடல்களில் பாடியிருப்பார். முருகப்பெருமானை அங்கே சொல்லும் பொழுது ஞானப்பால் உண்டவன், இப்படி அன்னையினுடைய அருள் பெற்றவன் என்றே முருகனை சொல்லுவார். அங்கே அவர் முருகனுடைய அம்சமாக அருணகிரிநாதருடைய அருள் வாக்குக்கு இறைவன் உணர்த்திய இந்த செய்தியையும் அவர் பல திருப்புகழ் பாடல்களில் பாடி அமைந்திருக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், ஞானசம்பந்த பெருமான் சமணர்களோடு வாதம் புரிந்தார் திருப்பதிகங்களை பாடி. அப்படி அந்த வாதங்களை எல்லாம் புரிந்தவன் அப்படி என்று சொல்லி அங்கே முருகரை குறிப்பிட்டிருப்பார். அந்த அளவுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரமானது சைவ சமய வரலாற்றில் நம்முடைய வேத மார்க்கத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்படி ஒரு எழுச்சியை, பக்தி சார்ந்த மக்களுக்கு ஒரு புரிதலையும் எழுச்சியையும் நம்பிக்கையையும் மீண்டு கொண்டு வர செய்தவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். சென்ற பகுதியில் அவர் அன்னையினுடைய ஞானப்பால் அமுதினை உண்டு சிவஞானம் கைவரப் பெற்றமையால் திருஞான சம்பந்த பெருமான் ஆனார். அதனோடு நாம் சென்ற பகுதி நிறைவு செய்தோம். அதன் தொடர்ச்சியாக ஞான பிள்ளையார் துள்ளி எழுந்தாராம், சிவஞானம் கைவரப் பெற்றவர். அந்த நேரத்தில் தன்னுடைய அனுஷ்டான கர்மங்களை எல்லாம் முடித்து கொண்டு நம்முடைய சிவபாத இருதயர் குளத்திலிருந்து வெளியே வருகின்றார். குளக்கரை, அந்த படிக்கரையை அடைந்து தன்னுடைய மகனாகிய ஞானசம்பந்தரை பார்த்தவுடன் அவருடைய முகத்தில் ஒரு பொலிவு தெரிந்ததாம். அந்த அருள் உணர்வை உணர்ந்தாலும் அவர் பாலினை உண்டிருக்கின்றார் என்பதனை அவருடைய வாய் உதடுகளை பார்த்து தெரிந்து கொண்டாராம் நம்முடைய சிவபாத இருதயர். உடனே கையில் ஒரு கோலை ஓச்சினாராம். கோலை ஓச்சி, யார் தந்த பாலமுதத்தினை தாம் உண்டா என்று அவர் கேட்டாராம். உடனே ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருக்கரங்களில் உள்ள விரலினால் அவர் அங்கே ஆகாயத்தினை சுட்டி காட்டி தோணியப்பருடைய அந்த அருட்காட்சி அவருக்கு தெரிந்தமையை அப்படி குறிப்பால் உணர்த்துகின்றார் திருஞான சம்பந்தர். ஆனால் அந்த ஞானப்பால் அமுதனை உண்டு அவருக்கு கிடைத்த அருள் அமுதத்தினை நமக்கு பாமாலையாக, தேவார திருப்பதிகங்களாக கொடுக்கின்றார் ஞான சம்பந்த பெருமான். நம்முடைய காரைக்கால் அம்மையார் போன்ற, திருமூலர் போன்ற பெரிய அருளாளர்கள் அவர்களுடைய பாடல்கள் தவிர நாம் பார்த்தோமேயானால் திருமுறையில் நமக்கு முதலாவதாக கிடைக்கப்பெற்ற, அதுவும் தேவாரத்தில் முதல் தேவாரம் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது. அந்த தேவார பாடலினை பாடி இறைவனுடைய அந்த திருவுருவ காட்சி, திரு அருள், அவனுடைய அங்க திருமேனி, அவன் தரித்திருக்கும் அணிகலன்கள், எத்தகைய உலகத்தில் உள்ள உயிர்களையெல்லாம் அவன் தன் கருணையின் பேரால் தன்னோடு அணைத்து கொண்டான் என்பதையெல்லாம், அவன் எப்படி உயிர்களை ஆட்கொள்கின்றான் என்று அவனை கள்வன் என்று சொல்லி அத்துணை சைவம் சார்ந்த தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கி அத்தகைய
மகத்துவம் வாய்ந்த முதல் தேவார திருப்பதிகமாகிய தோடுடைய செவியனை ஞானசம்பந்தர் அருளுகின்றார். அந்த பாமாலையின் பொருளை உணர்ந்து கொண்டு ஞானசம்பந்தருக்கு கிடைக்கப்பெற்ற திருவருள் காட்சியை சிவபாத இருதயர் உணர்ந்து கொள்கின்றார். உடனே அவர் தன் கையில் இருந்த அந்த கோலினை கீழே போட்டுவிட்டு கண்ணீர் மல்கி ஆனந்தத்தோடு தன்னுடைய குழந்தை ஞான குழந்தையை அவர் வாரி எடுத்துக் கொள்கின்றார். இப்பொழுது இந்த தோடுடைய செவியன் திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் 16,000 பாடல்களை பாடி அருளியிருக்கின்றார் என்பது கூற்று. நமக்கு ஏடுகளில் கிடைக்க பெற்றிருப்பவை, அதை நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு தொகுத்து கொடுத்து பின் பதிப்பிக்க பெற்றவை 4169 பாடல்கள். சிவபெருமானை பரம்பொருளாக பாவித்து தொகுக்க பெற்றுள்ள 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரங்கள். இந்த தேவார பதிகங்களின் எண்ணிக்கை 383, பாடல்களின் எண்ணிக்கை 4169. அவற்றில் முதல் தேவார திருப்பதிகம் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டைநாதர், இறைவி பெரிய நாயகி திருநிலை நாயகி, பண் நட்டபாடை, திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்துக்கு உண்டான சிறப்பினை உரையாசிரியர்களும் மற்றைய அடியார்களும் பெரியவர்களும் அவர்கள் சொல்லி முடியாத வண்ணம் இதில் தாத்பரியங்கள் அடங்கி இருக்கின்றன. நாம் நம்முடைய பக்குவத்திற்கு எட்டியவரை இவற்றை நாம் சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இங்கே தோடுடைய செவியன். ஆடவர்களும் பண்டைய காலத்தில் காதணி அணிந்திருப்பார்கள். அதற்கு குழை என்று பெயர். பெண்டிர் அணிவது தோடு. ஆக இங்கே தோடு என்று ஆரம்பித்து செவியன் என்று நிறைவு செய்கின்றார். ஆக அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் அம்மையும் அப்பனையும் தாம் கண்ட காட்சியை சிவனும் சக்தியும் வேறு அல்ல என்பதனையும், நாதமாக சிவமும் சக்தியாக பிந்துவாக சக்தியும், அதாவது அருவ தத்துவங்களாக இறைவனுடைய சுரூப இலக்கணத்தை நம்மால் ஞான நூல்களின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்திரிய கரணங்களால் அவை சுட்டி உணர்த்தப்பட இயலாத விஷயம். அப்படி இருக்க இறைவன் தடத்த நிலையில் வந்தமையை தன்னுடைய திருக்கை விரலால் சுட்டி நமக்கு உணர்த்திய ஞானசம்பந்த பெருமான் எப்படி எத்தகைய அருள் உடைய பிள்ளையாக இருந்தமையால் அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். அவருடைய முன் பிறவிகளினுடைய அந்த சிவ புண்ணியம் சிவத்தொண்டு ஆகியவற்றின் பயனாக அவர் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அப்படி முதல் தத்துவமாக நமக்கு வேதங்களாகட்டும் மற்றைய சைவ மரபாகட்டும் எல்லாம் நமக்கு உணர்த்துவது முதல் தத்துவம் நாத தத்துவம் தான். ஆக அந்த ஒலியானது, நம்முடைய பிரபஞ்சமே ஓங்காரத்தில் தானே இயங்குகின்றது. அப்படி அந்த ஓங்காரத்தின் வடிவமாக இருக்கும் நம்முடைய செவி, அதனையும் உணர்த்துவதாக, அப்படி அந்த முதல் தத்துவத்திலிருந்து இந்த உலகம், உயிர்கள், கரணம், இந்த அனுபவங்கள் இவை எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு கொடுத்து நம்மை இந்த பிறவியினுடைய நோக்கத்தையும் உயிர்கள் அடையக்கூடிய மேன்மை நிலையையும் உணரச் செய்வதற்காக இறைவன் இவற்றையெல்லாம் இயக்குகின்றான் என்பதையெல்லாம் உள்பொருளாக வைத்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை இப்படி ஆரம்பித்திருக்கின்றார். அப்படி தோடுடைய செவியனாக விடையேறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான். இந்த சீர்காழித்தலம் பிரம்மபுரம் என்றும் அழைக்கப்பெறுகின்றது. பிரம்மதேவர் அவர் இறைவனை வணங்கி படைப்பு தொழிலை இறைவனுடைய ஆக்ஞையின் பெயரில் ஆரம்பித்தார். அதனால்
ஏடுடைய மலரான் முனை முன்னாளில் உன்னை பணிந்து ஏத்தி அருள் செய்த பீடுடைய, பீடு என்பது உயர்வை குறிக்கிறது. பீடை என்பது வேறு, பீடு என்பது வேறு. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அல்லவா என்று சொல்லுகின்றான். அப்படி இறைவன் என் கள்வன் என்று சொல்லுகின்றார். இறைவன் நம்முடைய மனதில் நீக்கமர எல்லா உயிர்களிடத்தும் நிறைந்திருக்கின்றான், வியாபகமாக இருக்கின்றான். அதனால் உயிர்கள் வியாபியம் என்று சொல்லப்படுகின்றன. அவர் வியாபகம். அந்த வியாபக பொருளுள்ளே, அந்த பூரண பொருளுள்ளே உயிர்கள் எல்லாம் வியாபியமாக இருக்கின்றன. அப்படி இறைவன் நமக்குள்ளே இருந்தாலும் அவன் வெளிப்பட்டு தோன்ற மாட்டான். நம்மை மலங்கள் மூடியிருப்பதனால், அறியாமையில் நாம் கட்டுண்டு இருப்பதனால், கட்டு நிலையில் நாம் இருப்பதனால், பாசம், பந்தம், பற்றுதல் இவையெல்லாம் நம்மை கட்டி போட்டு இருக்கிறது. அதனால் நமக்கு அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாது. அது இறைவனுடைய அருளினாலேயே இந்த கட்டு நிலையானது, அதிலிருந்து நாம் விடுபடுவோம். அப்படி இறைவன் மறைப்பு தொழிலையும் அந்த திரோதானமாகவும் அவன்தான் இருக்கின்றான். படைப்பு, காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அதன் பிறகு அருளல், இப்படி ஐந்தொழில்களையும் அவன் செய்வதையும் இந்த பாடலில் அவர் சொல்லுவதாக உரையாசிரியர் நடராஜன் ஐயா அதை சற்று விரிவாக விளக்கி இருக்கின்றார். இங்கே என்னென்ன தொழில்களை, இந்த எந்த வார்த்தைகள் என்பதை, விடையேறி என்பது படைத்தல், மதிசூடி என்பது காத்தல், வெண்ணிலவினை மதியினை அதனுடைய ஒளி மங்காதவாறு அதனுடைய தன்மையை காத்து அதற்கு ஒரு நல்ல தகுதியோடு அதை தன்னுடைய தலைமுடியிலேயே சூடிக்கொண்டவன். அதனால் அதை காத்தல் தொழிலுக்கு ஒப்பாக கூறுகின்றார்கள். பொடி பூசி, சுடலை பொடி, உடல் உயிர் பிரிந்த உடல், அதனுடைய சாம்பல் அதனை பூசியவன். அதனால் அது ஒடுக்குதலை நமக்கு உணர்த்துகின்றது. கள்வன் என்பது மறைத்தல். அவன் மறைந்து இருக்கின்றான், மறைபொருளாக இருக்கின்றான். அதனால் அவன் கள்வன். அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தை கவர்கின்ற கள்வன். நம்முடைய உள்ளத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் அந்த ஒரு அன்பினை பெறுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனே. அப்படிப்பட்ட இறைவன் கள்வன். அடுத்ததாக அருள் செய்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே என்பதுதான் அருளல் தொழிலை குறிப்பதாக இங்கே சொல்லப்படுகின்றது. இடப்பக்கம் தோடு, இடபாகத்தில் யார் இருப்பாள்? அன்னை இருப்பாள். அதனால்தான் இடப்பக்கம் தோடு, வலப்பக்கம் குளை. இறைவன் அர்த்தநாரி திருக்கோலத்தில் இருக்கின்றான். இந்த அர்த்தநாரி திருக்கோலம் என்பது சைவ சித்தாந்தத்தில் அதனுடைய அடிப்படை தத்துவம் வேதத்திலிருந்து அது சைவ சித்தாந்தம் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் என்பது கலப்பினால் ஒன்று, தன்மையினால் வேறு என்பது. அதைத்தான் அர்த்தநாரி உருவத்தினோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் சில சைவ சமய பெரியவர்கள். ஏனென்றால் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை நாம் இரண்டு என்றும் சொல்ல முடியாது, ஒன்று என்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறைவனும் இறைவியும் இருப்பதனை விடையேறி தர்மம் காத்து அறநெறியை நிலைநிறுத்த இறைவனும் இறைவியும் இத்தகைய ஐந்தொழில்களையும் புரிவதையும் இந்த பாடல் வாயிலாக முதல் பாடலில் சொல்லிவிட்டு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய இரண்டாவது பாடலில் இறைவனுடைய ஆபரணங்கள், அவர் உள்ளத்தை கவர்கின்ற கள்வன். அப்பொழுது அவருடைய அழகும் ஆபரணங்களும் படோடாபமாக இருக்கும் என்றுதானே நாம் நினைப்போம். ஆனால் 3 வயது குழந்தைக்கு எவையெல்லாம் அழகாக தெரிகின்றது. முற்றல் ஆமை இட நாகமோடு ஏன முளை கொம்பு, பன்றியினுடைய கொம்பு ஏன கொம்பு, ஆமையினுடைய ஓடு, நாகம், இவைகளையெல்லாம் அணிகலன்களாக கொண்டு வற்றிய மண்டை ஓடு, அதனையே திருவோடாக ஏந்தி இருப்பவனாம். வற்றலோடு கலனா பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுது ஏத்த. கற்றல் கேட்டல் அத்தகைய அவையெல்லாம் உடைய பெரியோர்களும் இவர்களெல்லாம் யாருடைய திருவடியை சென்று தொழுகின்றார்கள்? அவன் பிரமாபுரத்தில் இருக்கும் பெருமான் என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். அப்படி வற்றலான ஓடு, பன்றியினுடைய கொம்பு, நாகம், ஆமையோடு இவற்றையெல்லாம் அணிகளாய் கொண்ட அந்த எம்பெருமான் தான் இந்த 3 வயது ஞான குழந்தையை கவர்ந்த கள்வன் என்று பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவென் மதிசூடி
ஏற்பரந்த இனவள் வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அழகிய வளையல்களை கைகளில் அணிந்திருக்கின்றான். நிலாவெண்மதியை சூடியிருக்கிறவன் மகா பிரளய காலத்தில் மற்றைய ஊர்கள் எல்லாம் அழிந்தாலும் இந்த பிரம்மாபுரம் அழியாது இருக்கின்றது, அங்கே வீற்றிருக்கும் எம்பெருமான் இவனல்லவோ என்று சொல்லுகின்றார். 5வது பாடலில் ஒருமை பெண்மை உடையான் சடையான் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மதிந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஓர் உருவிலேயே பெண்ணுருவும் ஆணுருவும் கொண்டு இந்த இரு உருவங்களாக காட்சி நல்குபவன். ஆனால் இரு உருவங்கள் இருந்தாலும் அவன் ஒருவனே. அப்படி இடபம் ஏறி அமர்ந்திருக்கின்றான் என் உள்ளம். அருமையான உரைகளை கூறி என் உள்ளம் கவர்ந்த கள்வன். ஞானத்தை உரையாக இறைவன் மறைநூலாக நமக்கு தந்துள்ளான். அதனால் அவன் உள்ளத்தை கவர்ந்த கள்வன். ஊழி காலத்திலும் மகாசங்கார காலமே ஆனாலும் அங்கே தேவர்கள் எல்லாம் வந்து போவார்கள். எத்தனையோ தேவர்கள் எல்லாரும் கூட அவர்களுக்கு கூட பதவிக்காலம் முடிந்துவிடும். ஆனால் மகாசங்கார காலத்திலும் பரம்பொருளாகிய இறைவன் ஒருவனே அவன் நிலையாக வீற்றிருப்பான். அவனே மீண்டும் அந்த படைத்தல் தொழிலையும் தொடங்குவான். அவன் பிரம்மபுரத்தில் தொடங்கி இருக்கின்றான். அந்த பிரம்மபுரத்தில் மேவிய பெம்மான் இவனல்லவா என்று ஞானசம்பந்தர் பாடுகின்றார். அவர் இந்த பதிகத்தை அவர் எவ்வாறு சிறப்பு செய்திருக்கின்றார், இந்த பதிகம் மட்டுமல்ல தன்னுடைய பதிகங்கள் எல்லாம் என்பதனை நாம் படித்து உணர்ந்துவிட்டு நிறைவு பாடலுக்கு செல்வோம். அதாவது எப்பிழை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை தம்மை சரணடைந்தார்கள் என்றால் சிவபெருமான் அவர்களுக்கு கருணை செய்யும் இயல்புடையவர் என்பதனை, அவருடைய பெருமையை, அவருடைய ஆற்றலை, அவருடைய தன்மையை, அன்பினை, அருளினை அத்துணையையும் முதல் 7 பாடல்களில் சொல்லிவிட்டு கைலாசத்தையே ராவணன் பெயர்க்க முயன்றும் கூட இசை பாடியதும் அவனுக்காக அருளியவர் கைலாசநாதர். அதனை 8வது பாடலிலும் பிரம்மதேவரும் திருமாலும் தேவர்கள் நிலையில் நின்று அவர்கள் அடிமுடியை தேடி அயர்ந்து போன பொழுது அவர்களுக்கு அருள் செய்தவன் இறைவன் என்பதை 9வது பாடலிலும் 10வது பாடலில் சமணர் பௌத்தர் அவர்களுடைய அறியாமையை, பக்குவமில்லாத பக்தியை அதை சொல்லி 10வது பாடலையும் நிறைவு பாடலை 11வது பாடலை 10 பாடல்கள் உடையது பதிகம். 11வது பாடலாக திருக்கடை காப்பு அதனை இறைவனுக்கு சாத்தி இந்த பாடல்களை இறைவன் மேல் பக்தி செய்து நாம் பாடுவதனால் நமக்கு கிடைக்கப்பெறும் பலனை எல்லாம் திருக்கடை காப்பாக சொல்லி அதனையும் இறைவனுக்கே சாத்தி வழிபட்டார் ஞானசம்பந்தர் என்று சொல்லுகின்றார் நம்முடைய ராஜாஜி ஐயா பெரிய புராண நடைவச்சனத்தில். இப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த பதிகங்கள் உடைய அமைப்பில் இந்த முதல் பதிகத்தின் நிறைவு பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல். அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். ஆக இந்த தமிழ் மொழியினை, செம்மை பொருந்திய இந்த மொழியினை திருநெறிய தமிழ் மொழியாக அதை செப்பனிட்டது நம்முடைய அருளாளர் பெருமக்கள் அருளி செய்த பக்தி இலக்கியங்களை. அதனைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் அப்படி
ஒப்பு உயர்வு அற்ற இந்த அருளாளர் பெருமக்கள் அவர்கள் இறைவனுடைய திருவருள் பெற்று வாய்மொழிந்த பக்தி பாடல்கள் நிரம்பியதனால் இது திருநெறிய தமிழ் மொழியானது. இத்தகைய பாடல்களை எப்படி ஒரு பாடலில் இறைவன் உரை செய்தான், அவன் உரைகளை எல்லாம் எனக்கு கொடுத்தான் என்று சொல்லுபவர் இந்த பாடலில் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் என்கின்றார். அதனால் இறைவனுடைய அவன் எனக்கு அவனுடைய திருவருளினால் அவன் கொடுத்த உரைகளை, அந்த ஞானத்தை, அந்த திருவருளின் பொருளை இந்த பாடல்கள் வாயிலாக நான் செய்திருக்கின்றேன் என்று நமக்கு சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அருநெறிய மறை, அருமையான வழிமுறைகளை வகுக்கும் மறைகளில் வல்ல முனியவனாகிய நான்முகன், தாமரை மலர்கள் விளங்கும் பொய்களை உடைய பிரம்மபுரத்தில் வீற்றிருந்து பெருநெறிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான், அந்த பெருமானை வணங்குகின்றார் முதல்வனை. அவனை எப்படி வணங்க வேண்டும்? ஒரு நெறிய மனம் வைத்து உணருங்கள். அப்படி உணர்ந்து திருநெறிய தமிழில் திருஞான சம்பந்தன் உரை செய்த இந்த பாடல்களை பாடி அவனுக்கு சாற்றுங்கள். அப்படி சாற்றினால் தொல்வினையானது தீர்தல் எளிதாமே என்று எளிய ஒரு வழிமுறையை நமக்கு இந்த தேவார பதிகங்களின் வாயிலாக அருளி செய்தவர் ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லி, அத்தகைய பேறு பெற்ற ஒரு பிள்ளையை, ஞான பிள்ளையை பெற்றெடுத்த சிவபாத இருதயர், அவர் ஆனந்த பெருவெள்ளமானது அவருக்கு கண்ணிலிருந்து ஊற்றெடுக்க தன்னுடைய குழந்தை, அதன் பிறகு ஞானசம்பந்தர் தோணியப்பரை பார்க்க ஓடுகின்றாராம். கோயிலுக்குள்ளே அவர் ஓடி சென்று இறைவனை வணங்குகின்றார். அப்படி வணங்கியவுடன் அவனை தன்னுடைய 3 வயது குழந்தை தானே, அவருடைய பிஞ்சுக்கால்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அந்த ஞான பிள்ளையை தன்னுடைய தோள் மேலே வைத்து கோயிலிலிருந்து வெளிவருகின்றார் சிவபாத இருதயர். அங்கே மறையவர்களும் மற்றைய அடியார் பெருமக்களும் தொண்டர்களும் அனைவரும் இருந்து அவர்கள் ஞானப்பிள்ளையினுடைய தரிசனம் பெற்று அவரை பார்த்து உவகை கொண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு இத்தகைய ஒரு அரியதொரு அதிசயமான நிகழ்வு நிகழ்ந்ததை எந்த அளவுக்கு அவர்களெல்லாம் ஒரு பூரிப்படைந்திருப்பார்கள். அப்படி ஒரு காட்சி அங்கே தோணியப்பரின் கோயிலுக்கு முன்னே அங்கே நிகழ்ந்தது. அதனோடு நிற்காமல் அங்கே மீண்டும் ஞானசம்பந்த பெருமான் இந்த சீர்காழி பதியில் மட்டும் 67 தேவார பதிகங்கள் பாடியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி 2வது பாடலாக இந்த சீர்காழியில் அவர் உடனே பாடியதில் இறைவன் தவன் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே என்று அன்னையோடு அவர் இருந்த அந்த ஒரு தன்மையை அழகுற பாடி பக்தி செய்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். பின்பு அத்துணை மக்களும் அவருக்கு அன்பு பாராட்டுகின்றார்கள், மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்கின்றார்கள். பின் அவர் திருக்கோலக்கா என்ற திருத்தலத்தை சென்று பார்க்க விரும்புகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அந்த திருக்கோலக்கா தலத்தில் தான் ஒரு அற்புதம் நடக்கின்றது. அவர் அங்கே சென்றவுடன் மடையில் வாழை பாய என்ற ஒரு திருப்பதிகத்தை பாடுகின்றார். அப்படி அவர் பாடும் பொழுது தன்னுடைய திருக்கரத்தினாலேயே தாளம் போட்டுக்கொண்டே அதை பாடுகின்றார். உடனே இறைவன் நமச்சிவாய என்று திரு 5 எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு பொற்றாளத்தினை ஞானசம்பந்த பிள்ளைக்கு இறைவன் அருளுகின்றார். அது பொன்னால் ஆகிய தாளம் என்பதனால் அதில் ஓசை இருக்காது. அதனால் அங்கே அந்த ஓசையாக இருப்பவள் அன்னை, ஓசை கொடுத்த நாயகி என்று அம்மைக்கு அங்கே பெயர். இதற்கு முன்னர் அந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் இறைவியுடைய பெயர் நமக்கு இப்பொழுது அது வழக்கத்தில் இல்லை. இந்த பெயரே, அதாவது பிள்ளைக்கு அப்பனும் அம்மையும் பிள்ளைக்கு பெயர் சூட்டுவார்கள். அந்த பிள்ளைக்கு பொழிந்த அருளினால் அம்மைக்கும் அப்பனுக்கும் ஒரு புது பெயர் கிடைத்தது என்றால் அது இந்த திருக்கோலத்தில் தான், இந்த திருக்கோலக்காவில் தான். அதனால் இறைவனுக்கு திருத்தாளமுடையார், இறைவிக்கு ஓசை கொடுத்த நாயகி. ஞானசம்பந்த பெருமான் அந்த கோயில் மூர்த்தியை தொழுதுவிட்டு மடையில் வாழை பாய என்று தொடங்கும் பதிகத்தை பாடுகின்றார். பச்சிடம் தன்னுடைய கைகளினாலேயே தாளம் போட்டுக்கொண்டு பாடுகின்றாராம். 5 எழுத்து பொறிக்கப்பெற்ற செம்பொன்னால் செய்யப்பட்ட தாளங்கள் அவருடைய திருக்கரங்களிலே வந்து இறங்கினவாம்.
அந்த திருத்தாளத்தை தம் முடிமேல் வைத்துக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு 7 இசைகளும் தழைக்கும் வண்ணம் அவர் தமிழ் திருப்பதிகத்தை பாடினாராம். அந்த இசைத்தமிழை கேட்டு விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களெல்லாம் அவரை வணங்கி பூமாறி பொழிந்தார்களாம். இவ்வாறு அங்கே ஓசை கொடுத்த நாயகியாக அம்மையும் இவருக்கு அருள்பாலிக்க அதன் பின் திருநனிப்பள்ளி என்ற திருத்தலத்திற்கு செல்கின்றார். எவ்வாறு இவர் ஒவ்வொரு தலத்திற்கும் செல்லுகின்றார் என்றால், அடியார் பெருமக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் தங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கும் வர வேண்டும், வந்து இறைவனை வந்து வணங்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கூப்பிடுகின்றார்களாம், அவரை வரவேற்கின்றார்கள். அப்படி அவர் அடுத்ததாக சென்றது திருநெனிப்பள்ளி என்னும் இந்த ஊரானது புஞ்சை என்றும் வழங்கப்பெறுகின்றதாம். அதன் பிறகு இங்கேதான் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய சந்திப்பு நடைபெறுகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் அங்கே திருநனிப்பள்ளி, அதற்கு பிறகு திருமகேந்திரப்பள்ளி, திருக்குறுகாவூர் ஆகிய தலங்களை எல்லாம் வணங்கிவிட்டு அவர் மீண்டும் சீர்காழிக்கு வந்து சேர்கின்றார். சீர்காழியில் தங்கியிருக்கும் பொழுது திருநீலகண்ட பெரும்பாணர் என்னும் சிவனடியார் இசைப்பாட்டில் சிறந்தவர். அவருடைய மனைவியாராகிய மதங்க சூளாமணியும் ஞானப்பிள்ளையாரின் பெருமையை கேட்டு வருகின்றார்களாம், வந்து சேர்ந்தார்களாம். அளவில்லாத மகிழ்ச்சியோடு ஞானசம்பந்த பெருமான் அவர்களை வரவேற்றார்களாம். நீங்கள் உள்ளம் மகிழ இங்கு வந்ததால் ஆகிய உறுதி பொருளை உடையோம் ஆகினோம் என்று புன்முறுவலோடு கூறினாராம் ஞானசம்பந்த பெருமான். அதாவது, பெரியவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்ததால் நாங்கள் பெரும்பேறு பெற்றோம் என்று சொல்வார். ஆனால் இங்கே ஞானசம்பந்த பிள்ளையார் இப்படி அடியார்களை பார்த்தவுடன் அவர்களுடைய மனமானது மகிழ்ச்சியுறும் வண்ணம் ஒவ்வொரு அடியாரையும் அவர்கள் சிவபெருமான் மீது கொண்ட அன்பினை பார்க்கும் ஞானசம்பந்தரும், நீங்கள் உள்ளம் மகிழ இங்கு வந்ததால் ஆகிய உறுதி பொருளை உடையோம் ஆக்கினோம், எனக்கு இந்த சிவக்கன்றுக்கு, இந்த சிவ யாத்திரைக்கு மேலும் வலுவு சேர்க்கின்றீர்கள் நீங்கள் என்று அப்படி மனதார வாயார பாராட்டி அவர்களை உடன் இருக்க செய்கின்றார். அவர்கள் இருப்பதற்கு ஒரு நல்ல மடத்தையும் அங்கேயும் இடம் பார்த்து கொடுக்கின்றார். அப்படி அவர்கள் தோணியப்பர் திருக்கோயிலுக்கு செல்கின்றார்கள். அந்த காலத்தில் இருந்த சமுதாய வழக்கத்தின்படி கோயில் வாயிலிலேயே நின்று நம்முடைய யாழ்ப்பாணர் யாழில் இசை மீட்டுகின்றார் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தினை. அதை இசையாக கணவனும் மனைவியுமாக 2 பேரும் சேர்ந்து பாடுகின்றார்கள். அது மிகவும் சிறந்ததொரு இசையில் அமையப்பெற்ற ஒரு பாடலாக அமையப்பெறுகின்றது. இவர்களுடைய இசையினுடைய அந்த சிறப்பு, அதனுடைய மேன்மை அந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது. அதன் பிறகு, அடிகளே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும், நான் எப்போதும் உங்களை பிரியாது நீங்கள் அருளும் பதிகங்களை எல்லாம் இசையை, அந்த பதிகங்களின் இசையை யாழில் வாசித்து கொண்டு இருத்தல் வேண்டும், இத்தகைய பெருவாழ்வுதான் எனக்கு வேண்டும், அடியேனுக்கு அளித்தருள்க என்று சொல்ல ஞானசம்பந்தரும் அவர் தன்னுடைய அத்துணை அந்த பயணத்திலும் சிவ யாத்திரையிலும் யாழ்ப்பாணரை உடனிருக்க செய்தார். அத்தகைய சிறப்பு பொருந்தியவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இந்த தரிசனத்தை எல்லாம் முடித்துவிட்டு அவருக்கு திருத்தில்லைக்கு செல்ல வேண்டும் என்று அவா ஏற்பட்டது. அங்கேயும் சென்று அங்கே உள்ள அத்துணை ஊரில் உள்ள அடியார் பெருமக்கள், தொண்டர்கள், தில்லைவாழ் அந்தனர் 3000 அவர் அத்துணை பேருடைய வரவேற்பும் பெற்று வாழ்த்துதலையும் ஆசிகளையும் பெற்று இறைவனை வழிபடுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அங்கே அவர் பல பதிகங்கள் பாடுகின்றார். அதில் ஆடினாய் நறுநெய்யோடு என்ற ஒரு பதிகம் மிகுந்த சிறப்புடைய பதிகம். ஏனென்றால் ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு அங்கே திருத்தில்லையில் உள்ள அத்துணை அடியார் பெருமக்களும் அவர்களெல்லாம் பூதகணங்களாகவே அவர்களுக்கு காட்சியளித்தார்களாம். அந்த காட்சியினை, அந்த தில்லையினுடைய சிறப்பினை அங்கே இருக்கும் அடியார் பெருமக்கள், தில்லை 3000 அவர்களுடைய பெருமையெல்லாம் உணர்ந்த பிறகு ஞானசம்பந்த பெருமான் இத்தகைய பாடலை பாடியிருக்கின்றாராம். பிள்ளையார் திருவேட்களத்திலிருந்து சிற்றம்பலம் நோக்கிய போது தில்லை 3000 சிவகண நாதராய் தோற்றியமளிப்பதை கண்டாராம் அவர். ஏனென்றால் தில்லை 3000 அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், இது
தெய்வ சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கின்றார். இவர்கள் அனைவரும் சிவலோகத்திலிருந்து திருக்கைலாயத்திலிருந்து வந்த கணநாதர்கள். அந்த கணநாதர்களுக்கெல்லாம் தலைவராக அங்க தில்லை நடராஜ பெருமானும் அவர்களுள் ஒருவராக திருக்கைலாயத்திலிருந்து வந்து இங்கே தில்லையில் நடராஜ பெருமானாக வீற்றிருக்கின்றார் என்பது சைவ மரபு கூறும் வரலாறு. அதனால் அத்தகைய சிறப்பு பொருந்தியவர்கள் நம்முடைய தில்லை 3000 அவர். அதனால் அவர்களெல்லாம் சிவகணநாதராக காட்சியளித்தார்களாம் ஞானசம்பந்த பெருமானுக்கு. அந்த காட்சியை ஞானசம்பந்தர் யாழ்ப்பாணருக்கும் காட்டினாராம். பின்பு அந்த அந்தணர்கள் தம்மை வணங்குவதற்கு முன்னதாகவே அவர் அந்தணர்களை வணங்கினாராம். பின்புதான் ஆடினாய் நறுநெய்யோடு என்ற ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை பாடுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அந்த திருப்பதிகத்தை பாடலை பாடி நாம் இன்றைய பகுதியினை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். பஞ்சகவ்யத்தினுடைய சிறப்பு இந்த பாடலில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமாம் நரும் கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனிகால் கதிர் வெண்திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம் தொல்வினையே சூடினாய் அருளாய் சுருங்கயம் தொல்வினையே கொட்டமேகம் கமழும் குழலாளோடு கூடினாய் வேறு தேதினாய் நூதல் பட்டமே புனைவாயிசை பாடுவ பாரிடமாய் நட்டமே நவில் வாய்மறை யோர்த்தில்லை நல்லவர் பிரியாத சிற்றம்பலம் இட்டமா உறைவாயிவை மேவிய தென்னை கோலோ இட்டமா உறைவாயிவை மேவிய தென்னை கோலோ நாரும் பூம்போழில் நன்னிய காழியுள் நான் மறை வல்ல ஞான சம்பந்தன் ஊரும் என் தமிழால் உயர்ந்தார் உரைதில்லை தன்னுள் ஏறு தொல் புகழ் ஏந்து சிற்றம்பலத்து ஈசனை இசையால் சொன்ன பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிக பாடலோடு இதன் பிறகு ஞானசம்பந்த பெருமான் அவர் மேற்கொண்ட அந்த சிவ யாத்திரை அடுத்ததாக இன்றைக்கு பொற்றாளம் பெற்றார். அடுத்த பதிகத்தில் அடுத்த நிகழ்வில் அவருடைய கால்கள் கைகளுக்கு ஒரு இழைப்பு ஏற்படுகின்றது, அயர்வு ஏற்படுகின்றது என்று இறைவன் தந்தையொரு பாவத்தில் அவர் நினைத்து கொண்டார். அடுத்ததாக அந்த பிஞ்சுக்கால்களுக்கு எந்த ஒரு சோர்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவர் ஆற்றிய அந்த அருட்கருணையை அடுத்த பகுதியில் சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.